ஒரே வண்ண வேட்டி அணிந்து காவடிகளை தோளில் சுமந்து பாத யாத்திரை மேற்கொண்ட 190க்கும் மேற்பட்ட நாட்டார்கள். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி மணச்சை பகுதியைச் சேர்ந்த நாட்டார்கள் 190க்கும் மேற்பட்ட காவடிகளுடன் திருப்பத்தூர் வழியாக பழனிக்கு பாத யாத்திரையாக சென்று கொண்டிருக்கின்றனர். இவர்கள் முன்னோர்கள் பின்பற்றிய பாரம்பரியத்தை கைவிடாமல் தைப்பூச திருவிழாவை ஒட்டி பழனிக்கு பாத யாத்திரையாக காவடி எடுத்துச் செல்லும் மரபை பின்பற்றி வருகின்றனர். இவர்கள் பால் காவடி, பன்னீர் காவடி, சந்தன காவடி, புஷ்ப காவடி, சர்க்கரை காவடி என 190க்கும் மேற்பட்ட பக்தர்கள் வேல் பூஜை முடித்து காவடிகளுடன் முக்கிய வெள்ளி வேலையும் ஏந்தி முருகப்பெருமானை வழிபட செல்லும் பயணத்தை துவங்கினர். இன்று 48வது ஆண்டாக பாத யாத்திரை மேற்கொள்ளும் இவர்கள் ஒரே வண்ணம் வேட்டி அணிந்து 7 நாட்கள் பாத யாத்திரையாக செல்கின்றனர். வழி நெடுகிலும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா எனும் கோஷங்களும் முருகன் பாடல்களை பாடிக்கொண்டும் யாத்திரையாக சென்று கொண்டிருக்கின்றனர். ஒரே வண்ண வேட்டி அணிந்து காவடிகளை தோளில் சுமந்து பாத யாத்திரை மேற்கொண்ட 190க்கும் மேற்பட்ட நாட்டார்கள். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி மணச்சை பகுதியைச் சேர்ந்த நாட்டார்கள் 190க்கும் மேற்பட்ட காவடிகளுடன் திருப்பத்தூர் வழியாக பழனிக்கு பாத யாத்திரையாக சென்று கொண்டிருக்கின்றனர். இவர்கள் முன்னோர்கள் பின்பற்றிய பாரம்பரியத்தை கைவிடாமல் தைப்பூச திருவிழாவை ஒட்டி பழனிக்கு பாத யாத்திரையாக காவடி எடுத்துச் செல்லும் மரபை பின்பற்றி வருகின்றனர். இவர்கள் பால் காவடி, பன்னீர் காவடி, சந்தன காவடி, புஷ்ப காவடி, சர்க்கரை காவடி என 190க்கும் மேற்பட்ட பக்தர்கள் வேல் பூஜை முடித்து காவடிகளுடன் முக்கிய வெள்ளி வேலையும் ஏந்தி முருகப்பெருமானை வழிபட செல்லும் பயணத்தை துவங்கினர். இன்று 48வது ஆண்டாக பாத யாத்திரை மேற்கொள்ளும் இவர்கள் ஒரே வண்ணம் வேட்டி அணிந்து 7 நாட்கள் பாத யாத்திரையாக செல்கின்றனர். வழி நெடுகிலும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா எனும் கோஷங்களும் முருகன் பாடல்களை பாடிக்கொண்டும் யாத்திரையாக சென்று கொண்டிருக்கின்றனர். ஒரே வண்ண வேட்டி அணிந்து காவடிகளை தோளில் சுமந்து பாத யாத்திரை மேற்கொண்ட 190க்கும் மேற்பட்ட நாட்டார்கள். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி மணச்சை பகுதியைச் சேர்ந்த நாட்டார்கள் 190க்கும் மேற்பட்ட காவடிகளுடன் திருப்பத்தூர் வழியாக பழனிக்கு பாத யாத்திரையாக சென்று கொண்டிருக்கின்றனர். இவர்கள் முன்னோர்கள் பின்பற்றிய பாரம்பரியத்தை கைவிடாமல் தைப்பூச திருவிழாவை ஒட்டி பழனிக்கு பாத யாத்திரையாக காவடி எடுத்துச் செல்லும் மரபை பின்பற்றி வருகின்றனர். இவர்கள் பால் காவடி, பன்னீர் காவடி, சந்தன காவடி, புஷ்ப காவடி, சர்க்கரை காவடி என 190க்கும் மேற்பட்ட பக்தர்கள் வேல் பூஜை முடித்து காவடிகளுடன் முக்கிய வெள்ளி வேலையும் ஏந்தி முருகப்பெருமானை வழிபட செல்லும் பயணத்தை துவங்கினர். இன்று 48வது ஆண்டாக பாத யாத்திரை மேற்கொள்ளும் இவர்கள் ஒரே வண்ணம் வேட்டி அணிந்து 7 நாட்கள் பாத யாத்திரையாக செல்கின்றனர். வழி நெடுகிலும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா எனும் கோஷங்களும் முருகன் பாடல்களை பாடிக்கொண்டும் யாத்திரையாக சென்று கொண்டிருக்கின்றனர்.